ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கொடைக்கானல் vlog பார்த்துட்ருக்கோம். இது டே 2, மத்தியானம் 12 மணி. நம்ம எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சில கிளிம்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். இதனுடைய டீட்டெயில் வீடியோ எல்லாமே இருக்குது. டே 1 டே 2ல் எந்தெந்த இடம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவாக இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம கடைசியாக பார்த்த இடம் பில்லர் ராக் முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பில்லர் ராக் முடிஞ்சு வர வழி எல்லாமே நிறைய கால்ஃப் கிரவுண்டாக இருக்குது. இந்த இடத்த எல்லாம் பார்த்துட்டே பாருங்கள். சுற்றி நிறைய இடம் இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, எக்கச்சக்கமான கால்ஃப் கிரவுண்டு இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அவங்க சம்மர் டைமில் வந்து கூலான பிளேஸஸை செலக்ட் பண்ணி அங்கே போய் இருப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ணி இருக்கிற இடம் தான் கொடைக்கானல். அதனால் அந்த இடத்துல நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கால்ஃப் கிரவுண்டு கட்டி போட்டிருக்காங்க. அது மூலமாக வந்து அவங்க நல்லா விளையாண்டுக்கிறதுக்காக, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கால்ஃப் கிரவுண்ட் எல்லாம் ஸ்டில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் இது இன்ட்ரெஸ்டாக இதில் விளையாடுறாங்க. அவங்களுடைய கால்ஃப் கிளப் அந்த மாதிரி கிளப்பாகவும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டூரிஸ்ட்லாம் அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மேபி ரிசார்ட்ஸில் சில கால்ஃப் கிளப்பு வந்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 டேஸு ரொம்ப ஜாலியாகவே போச்சு. இந்த டிசம்பர் மந்தில் இதை வந்து பார்க்கல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிசம்பர் மந்தில் வந்து ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து நைட்டும் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி தான் மழை பெஞ்சிச்சே தவிர மற்ற டைம்லாம் நார்மலாகவே இருந்துச்சு. இந்த ட்ரிப்பில் நம்ம பார்த்த இடங்கள் சில்வர் ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரையன் பார்க் பார்த்தோம். அது ரெண்டுமே அந்த ஈவினிங்கே முடிச்சிட்டோம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே அப்சர்வேட்ரி நம்ம போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பைன் ஃபாரஸ்ட்குள்ளே இறங்கிட்டோம். அங்கேயும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் நம்ம பில்லர் ராக் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். டே 2ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடம் செண்பகனூர் மியூசியம். அந்த இடத்த மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நம்ம பார்த்த எல்லா இடமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சைடில் பாருங்கள், தொப்பி வாப்பா பிரியாணி. நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டோம். இங்கே நின்றுட்டு இந்த பிரியாணியை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா 12 o'clock தான், அது பசி ஒன்றும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா கீழே இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடாகவே போகும். நம்ம கரெக்டான டைமில் நம்ம கீழே இறங்கிடணும். பிஃபோர் 5க்கு முன்னாடியே நீங்கள் கீழே இறக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையிலேருந்து நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்துருக்கோம், நிறைய இடம் அலைஞ்சிருக்கோம். ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராவல்லே இருக்கிறதுனால நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். வாங்க இந்த போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிரைவிங் வந்து ரொம்பவே நல்ல ஸ்கில்டு பீப்புளாக இருக்கணும். ஹில்ஸில் வந்து ஓட்டி பழகினவங்க ஓட்டுங்க. தயவுசெய்து ட்ரையல் யாருமே எடுத்துடாதீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த ஹேர்பின் பென்ஸில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா 2 சைடுமே வெஹிக்கிள் வரும். ஒரு நேரோ பார்த்தா தான் இருக்கும். ஆப்போசிட்லாம் வெஹிக்கிள் வரும்போது நல்லா நம்ம ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓட்ட முடியும். சில டிப்ஸு உங்களுக்கு நான் தர்றேன். மலைக்கு மேலே ஏறி போகும்போதும் இறங்கி வரும்போதும் கட்டாயமே ஒரு மீடியமான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸாக அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு அது சேராது, வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்படி வாமிட் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லெமன் வாங்கி வச்சுக்கோங்க. சோர் கேண்டீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கீழே இறங்கி போது ட்ரைவ் பண்ணுறவங்க கட்டாயமே 1 டைமாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரேக் பண்ணிக்கோங்க. அங்கே டீயோ காஃபியோ ஏதோ சாப்பிட்டுக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஏதோ சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கோங்க. நம்ம மத்தியான டைம் கிளம்புறோம். நம்ம லஞ்சவே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். நம்ம கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி அங்கே நிறுத்தி பிரேக் பண்ணி நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம எப்போயும் ட்ரிப்பு போனோம்னா நாங்கள் கார்லேயே உட்காந்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஏன்னா டைம் வந்து ரொம்பவே டைம் கன்சியூமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதெல்லாம் கார்லேயே உட்காந்து சாப்பிட்ருவோம். அதனால தேவையான அளவு தண்ணி எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் பிளேட்ஸோ என்னமோ வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாமே டிஷ்யூஸு, ஸ்பூன்ஸு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு ரெடியாகவே நீங்கள் போகணும்.
ஹில்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கண்டிப்பாக ஏசியை போடாதீங்க. ஏன்னா அங்கே ஹில் ஸ்டேஷன்லேயே ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும். அதோடு இல்லாமல் ஏசி போட்டால் நம்ம வண்டியோட பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அப்புறம் அங்கே உள்ள அனிமல்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா பாட்டெல்லாம் கேட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப ஹார்ன் யூஸ் பண்ணாதீங்க. விண்டோவை நம்ம திறந்து வச்சு போகையில் ஹாஃப் விண்டோ மட்டும் திறந்து வைங்க. ஏன்னா சில இடங்களில் பக்கத்தில் மங்கிலாம் உட்காந்துருக்கும். அது திடீர்னு குதிச்சிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அனிமல்ஸாக அதுங்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அப்சர்வேட்டரியிலேருந்து நாங்கள் சில கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வந்தோம். மங்கி ஃபுல்லாக சுற்றிருச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. கண்டிப்பாக இறங்குற சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாகவே போகாங்க. தயவுசெய்து எவ்வளோ டைம் எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அந்த அளவுக்கே போங்க. நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேஃப் ஜேர்னி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபேமிலியோடு போகிறோம். அதனால இல்லை, எல்லாரும் தனியாக போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே இறங்கி வரும்பொழுது ரொம்பவே சேஃபாக வாங்க. நம்மளுடைய ட்ரிப்போட சக்ஸஸ் வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக வந்தோம் அப்படின்றது தான் சக்ஸஸை குறிப்போம். அதனால் எந்த இடம் போனாலுமே நீங்கள் உங்கள் அப் அண்ட் டவுன் எல்லாமே நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்க கற்றுக்கோங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் நல்லா என்ஜாய் பண்ணி நிறையா இடங்களை பாருங்கள். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நேச்சர், இந்த சீனரி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடங்கள்லாம் நல்லா போய் பாருங்கள். ஹில் ஸ்டேஷனை கட்டாயம் சுற்றி பார்க்கணும். சுத்தமான காற்றை நல்லா சுவாசிக்கணும். எல்லா ஸ்ட்ரெஸ்லேருந்தும் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறதுல இந்த அமைதி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டு வேணும்னா இந்த மாதிரி இடங்களை கட்டாயம் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக ஓவர்டேக்லாம் பண்ணாதீங்க. மெதுவாக பொறுமையாகவே நீங்கள் போங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம போயிட்டே இருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஏதாவது இடங்களை பார்த்துட்டு போய் சாப்பிட்றதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் வியூ பாயிண்ட்லாம் கிடச்சா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவே எடுங்க. குறிப்பாக செல்ஃபிஸ் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணுங்கள். லக்கிலி நாங்கள் போகும்போதும் வரும்போதும் அந்த அளவுக்கு பெரிய மழையோ எதுவுமே கிடையாது. மழை இல்லாமல் நம்ம நல்லா சேஃபாகவே வந்துட்டோம். மழை இருந்தாலும் இல்லை மிஸ்ட்டு ரொம்ப இருந்தாலும் இன்னும் டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். மிஸ்ட்டு இருக்கப்போ ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக நகர்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரெயின் இருக்கிறப்பவும் நீங்கள் ஸ்லோவாக போங்க. ஏன்னா ரோடெல்லாம் மழை தண்ணியில் நனைஞ்சதுனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால வீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போக ஆரம்பிக்கும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சேஃபாகவே கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நிறையா பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த சைடு இந்த சைடு திரும்ப வேண்டியது இருக்கும். வளைவுகளை பெண்ட் பண்ணையில் குழந்தைங்க சேஃபாக இருக்கணும். அதனால் குழந்தைங்களெலாம் நல்லா பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. சீட் பெல்ட் வந்து மஸ்ட்டுங்க. மறக்கவே மறக்காதீங்க. 1 இன்ச்சு கூட சீட் பெல்ட் இல்லாமல் நகர்ந்து போகாதீங்க. ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்ககிட்ட தொணன்னு பேசிகிட்டே போகாதீங்க. அவங்களோட டிரைவிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நல்லாவே ட்ரைவ் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதே சைலண்ட்டாக நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்கள் அப்படியே பார்த்து இந்த சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் வர்ற வழி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எத்தனை மங்கீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பெரிய பெரிய மங்கிலாம் இருக்கும். அது நம்மளை உண்மையாகவே விரட்டுற அளவுக்கு பயங்கர பெருசாக இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இந்த ட்ரிப்பு வந்து ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்த நாங்கள் மறக்கவே முடியாது. நீங்கள் கொடைக்கானல் வந்து பார்க்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இது பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். கட்டாயம் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகழகான இடங்கள் இருக்குது. நிறையா குளிர்ச்சியான பகுதிகள் இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கட்டாயமாக இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொடைக்கானலில் பார்க்கக்கூடிய எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. நாங்கள் அவ்வளோ இடத்துக்கு போக முடியல. குணா கேவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கோக்கஸ் வாக் இருக்குது. அதெல்லாமே நம்ம கவர் பண்ண முடியல. இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். வர்றப்போ எல்லா வீடியோஸும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு போடுறோம். எல்லா இடத்தையும் போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த இடங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு எல்லா இடங்களும் பார்த்தது எனக்கு தெரியும். க்ரீன் வேலிலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தொப்பி தூக்கி பாறை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல நிறுத்தினோம். இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் கடைங்க இருந்தது. அந்த கடைங்களில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இந்த இடத்த பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த ஒரு ட்ரிப்பில் நம்ம பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.